சொல்லி சேதன் அவர் கிட்ட போட்டுட்டு போனாரு. அதுக்கப்புறம் வந்து நிறைய அப்டேட்ஸ் வந்து வந்துச்சு. ஸோ சச்சனா தான் வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வெளியில போறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு அப்டேட் வந்து சொல்லியிருந்தோம். ஸோ சச்சனா வந்து வெளில போறது வந்து எல்லாருக்குமே ஒரு அன்ஃபேர்ங்கிற மாதிரியான ஒரு கமெண்ட்ஸ் தான் வந்து எல்லாரோட வீடியோஸ்லயுமே பார்க்க முடியுது. சரி, எதனால அன்ஃபேர், ஏன் 24 ஹவர்ஸ்ல இவங்க வைக்கிறாங்க அப்படிங்கிறது நல்லாவே தெரியுது. எது நடக்குதோ இல்லையோ, என்ன பண்ணாலும் எவன் வேணா என்ன வேணா பண்றோம், நமக்கு ஹைப் ஏத்திக்கிட்டே இருக்கணும். ஸோ 24 ஹவர்ஸ்ல வந்து எவிக்ஷன் அப்படின்னா பிளஸ் ஹைப் ஏறும். இன்னொன்னு யாரு வெளில போறதுங்கிற நாளே சண்டே ஆரம்பிச்சு விடலாம் அப்படிங்கிறனால, அதாவது சண்டேஸ் இந்த ஒரு வாரம் இவங்க ஃப்ரீயா இருக்கணும்ல, இந்த ஒரு வாரம் ஃப்ரீயா விட வேணாங்கிறனால நாளே சண்டே ஆரம்பிச்சுட்டு விட்டாங்க. ஓகே, அதெல்லாம் ஓகே. பட் ஏன் சஞ்சனாவை எவிக் பண்ணாங்க அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் வந்து எல்லாருக்குமே இருக்கும். எல்லாருமே வந்து இதெல்லாம் அநியாயப்பா, இதெல்லாம் ஒரு அன்ஃபேர்ப்பா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு இருக்காங்க. பட் நான் என்ன பொறுத்த வரைக்கும், நான் பார்த்த வரைக்கும் இந்த லைவ் ஃபுல்லா நேத்துல இருந்து ஃபுல் 24/7 லைவ் வந்து உட்காந்து பார்த்துருக்கோம். ஸோ அந்த பார்த்த வரைக்கும் நான் சொல்றேன், சஞ்சனா வந்து பாத்தீங்கன்னா மேக்சிமமா ஃப்ரேம்ல இல்லைங்க. மேக்சிமம் ஃப்ரேம்ல இல்ல. கிட்டத்தட்ட ஒரு 3-4 டைம்ஸ் தான் இவங்க வந்து ஃப்ரேம்லேயே பார்த்துருப்பேன். மற்ற எல்லாருமே வந்து ஸ்கோர் பண்றாங்க. இப்ப செகண்ட் ப்ரோமோ வந்து பார்த்துருப்பீங்க. ஜாக்லின்லாம் வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமா ஸ்கோர் பண்றாங்க. எதை பேசுனா, எங்க எதை பேசணும், இந்த கேமராட்ட என்னத்த பேசுனா மக்கள்கிட்ட போய் ரீச் ஆகும், யார்கிட்ட எதை பேசுனா ரீச் ஆகும், இன்னார்ட்ட இந்த வார்த்தையை விட்டு அவங்க என்ன பேசுவாங்கிறதெல்லாம் கரெக்டா கேட்ச் பண்ணி ஜாக்லின் வந்து பேசியிருக்காங்க. மற்ற எல்லாருமே தீபக்ல இருந்து அர்ணவ் அண்ட் ரஞ்சித், இவங்க எல்லாருமே, முத்துக்குமார், இவங்க எல்லாருமே தனித்தனியா ஒரு ஃபார்ம் எடுத்துட்டாங்க. ஏன் இவ்வளவு சொல்ல போனா, நம்ம மீடியா எக்ஸ்பீரியன்ஸே இல்லாத ஜெஃப்ரி இருக்காப்ல பாத்தீங்களா, அவரு கூட தனியா கூட ஒரு ஆளை சேர்த்துக்கிட்டாப்ல. யாருன்னா சத்யாவை சேர்த்துக்கிட்டு அவரு தனியா அவரோட ஸ்கோர் பண்ணிட்டு இருக்காப்ல. கானா எல்லாம் போட்டு அவரு தனியா ஸ்கோர் பண்ணிட்டு இருப்பாப்ல. இப்ப கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு கானா ஒண்ணு போட்டுட்டாப்ல, நான் 40 kg வெளியில நான் நிக்கிறது என் ஸ்டேஜ், வெளில வந்தா ஒரே ஃபேன் பேஜ் அப்படிங்கிற மாதிரிலாம் ஒரு கானெல்லாம் போட்டுட்டாப்ல. ஸோ தான் இருக்கிறத வந்து அவங்கவுங்க இடத்துல இருந்து காமிச்சிட்டே இருக்காங்க. நல்லது பேசுறாங்களோ கெட்டது பேசுறாங்களோ ஒன் டேல காமிச்சிட்டே இருக்காங்க. நீங்க கேட்கறது எனக்கு புரியுது, ஒரு நாள்ல என்னடா காமிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அட்லீஸ்ட் 4 பேரோட இன்ட்ரோடக்ஷனாவது ஆயிருந்தா கூட கேமரால வந்திருப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இவ்வளவு நேரம் இல்லாம இப்ப நான் சொன்னது காதல் வந்துச்சா என்னன்னு தெரியல, இப்போ வந்து கேமரா முன்னாடி நின்றுட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் சச்சனா வெளியே போறதுக்கான காரணமா இருக்கும் அப்படிங்கிறதா என்னோட ஒப்பீனியன். எல்லாருமே அந்த மாதிரி தான் நாமினேட் பண்ணிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் சச்சனாவை. ஸோ ரவீந்தர் வந்து பாத்தீங்கன்னா, சார் ரவீந்தர் தான் ப்ரோமோல வந்து நம்ம சச்சனாவை நாமினேட் பண்ற மாதிரி பார்த்திருக்கோம். ஸோ கண்டிப்பா ரவீந்தர் இந்த ரீசன் வந்து சொல்லியிருப்பாரு. அவங்க யாரோடய மேக்ஸிமம் இன்ட்ரோடக்ஷன் ஆன மாதிரியே எனக்கு தெரியல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயத்த வந்து கண்டிப்பா ரவீந்தர் சொல்லியிருப்பாரு. நான் எதிர்பார்க்கிறேன். இந்த சச்சனாவோட எவிக்ஷன் பத்தி உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிற மறக்காம சொல்லுங்க. நம்ம வீடியோ முதல்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம லைக் பண்ணிட்டு ஒப்பீனியன் என்ன கமெண்ட்ல போட்டு நெக்ஸ்ட் பண்றேன்.